ஆகாஷ்வாணி மாநில செய்திப்பிரிவு வழங்கும் செய்திச் சுடர். வணக்கம் நேயர்களே. இன்றைய செய்திச் சுடர் நிகழ்ச்சியில் சுயசார்பு இந்தியா இயக்கம் குறித்தும் அதனால் ஏற்பட்ட பலன்கள் குறித்தும் சமூக ஆர்வலர் திரு ரவிச்சந்திரன் பகிர்ந்து கொண்ட கருத்துகளின் இரண்டாம் பாகத்தை கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம். சுயசார்பு இந்தியா இயக்கம் நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தியிருக்கு. வேளாண் துறையில ஏற்படுத்தியிருக்கக்கூடிய மாற்றங்கள் மட்டும் இல்லாம பல்வேறு துறைகளிலும் முன்னேற்றத்தையும் கொடுத்திருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. வேளாண் துறையில குறிப்பிடத்தக்க விஷயங்களா நீங்க மேலும் பார்க்கக்கூடியது எவையெல்லாம் சார்? அதாவது இந்த மிஷன் மௌசம் அந்த மாதிரி விஷயங்கள் கூட வந்து பாத்தீங்கன்னா அந்த பருவநிலை குறித்த முன்னறிவிப்புகளை வந்து சொல்லியிருக்கு. அதுவும் கூட ஒரு வளர்ச்சி தான் இல்லையா, தொழில்நுட்ப வளர்ச்சி. அவனுடைய இடத்தில் சொல்லுவது, நீங்க ஒரு ரேடியோல சொல்றீங்க, உடனே அது வந்து மக்கள்கிட்ட போகுதுன்னு கேட்டா ஆகாஷவாணி எனக்கு தெரிஞ்சு ரொம்ப வருடங்களாக அதை செய்து கொண்டிருக்கு. மோடி என்ன பண்றாரு, மன் கி பாத்தை வந்து ஆகாஷவாணியில கொண்டு வர்றாரு. இது எதுக்கு இதுல வருது அப்படின்னு கேட்டா, இந்த ரேடியோங்கிற கருவி இருந்துட்டு இருக்கிற வரைக்கும் உனக்கான தகவல்கள் உனக்கு கை வரும். இன்னைக்கு டிஃபென்ஸ்ல வந்து நீங்க 23,622 கோடிக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்றேன்றீங்க. ராணுவத்தை நாம் வாங்கிட்டு இருந்தோம். 686 கோடியாக தான் இருந்தது 11 வருஷத்துக்கு முன்னாடி. இன்னைக்கு 80 நாடுகளுக்கு நம்ம உற்பத்தி செய்து ஏற்றுமதி பண்றோம். இது எப்படி சாத்தியமாச்சு? இதை ஏதாவது மேஜிக் பண்ணீங்களா அப்படின்னு கேட்டா இல்லை. இதுல ஒரு மேஜிக் ஒழுங்கா நடந்தது. அது 2017 வந்த ஜிஎஸ்டி. வெவ்வேறு பெயர்கள்ல இருந்த வரி வந்து பாத்தீங்கன்னா வந்து சீரமைக்கப்பட்டு தான் இந்த ஜிஎஸ்டி வரி. அது டிரான்ஸ்பரன்சியை உருவாக்கி இருக்காங்களா? 100க்கு 10 ரூபாய் வரி அரசுக்கு போகிறதுங்கிற நிலைமையில இன்னைக்கு 60க்கு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ 6 மடங்கு நம்மளுடைய பணம் அரசுக்கு போகிறது. அதனால தான் இதெல்லாம் சாத்தியமாச்சு. இன்னைக்கு வேர்ல்ட் ஆஃப் பார்மசிங்கிற வார்த்தையை கொண்டு வர்றாரு. இது உள்ளூருக்கான குரல் அப்படிங்கிற அந்த அடிப்படையில் மன் கி பாத்தில் சொல்லிடுறாரு. இப்போ G20ங்கிறதுல வந்து நம்ம தலைமை ஏற்கிறோம் ஒரு வருடம் முன்னாடி. அது பிரகதி மைதானில் மட்டும் நடந்திருக்கும். ஆனால் நாடு முழுக்க நிறைய இடத்துல நடந்தது. ஒவ்வொரு மாநிலத்துக்கும் கொண்டு வந்தார். அந்த பிஎல்ஐங்கிறது வந்து ஏதோ உங்களுக்கு ஒரு இன்சென்டிவ் கொடுத்தேங்கிறதோட இல்லாமல் உங்களுக்கு வந்து தெளிவாக சொல்லி அப்படித்தான் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் முதலீடுகள் வர்றதுங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ளணும். இது எல்லாமே மொபைலை வந்து நம்ம வாங்கிட்டு இருந்தோங்கிறத விட இன்னைக்கு நம்ம வந்து மொபைல் மேனுஃபேக்சரிங் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். அது ஒரு பெரிய விஷயம். டிஃபென்ஸில் கிட்டத்தட்ட 30 மடங்கு நம்ம வளர்ந்துருக்கோம். கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் மட்டும் நம்ம அதிலே சொன்னோம் இல்லையா, சாலை போடுவது அதில் மட்டும் 5 மடங்கு அதிகரித்திருக்கோம். இதெல்லாம் தான் நம்ம இதில் முக்கியமாக பேச வேண்டிய ஒரு விஷயம். தொழில்நுட்ப வளர்ச்சி அப்படிங்கிறது வந்து நாட்டுக்கு வந்து முன்னேற்றத்தை கொடுத்துருக்கு. அந்த தொழில்நுட்ப வளர்ச்சியையும் தொழில் வளர்ச்சியும் வந்து எப்படி வந்து பரவலாக்கியிருக்காங்கன்னா எல்லாருக்குமே வந்து அந்த வளர்ச்சி வந்து சென்றடையணும் அப்படிங்கிற வகையில எல்லாரையும் பயன்படுத்தி திட்டங்களை வந்து எல்லா இடத்துக்கும் பரவலாக்கி எல்லா தரப்பு மக்களும் அதனால பயனடையணும் அப்படிங்கிறதுனால வந்து இந்த சுயசார்பு இந்தியா இயக்கம்ன்றது செயல்படுத்தப்பட்டது அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்க முடியுது. இப்போ டிஜிட்டல் துறையோட பங்களிப்பு வந்து நம்ம முன்னாடியே பேசணும். டிஜிட்டலுடைய பங்களிப்பு இல்லைன்னா நிறைய வந்து வளர்ச்சி அப்படிங்கிறது சாத்தியப்பட்டிருக்காது அப்படின்னு கூட சொல்லலாம். நீங்க முன்னாடியே சொன்னீங்க, சிறு வியாபாரிகள் கூட வந்து இந்த டிஜிட்டல் இதை வந்து பயன்படுத்துறாங்க, யூபிஐ பண பரிவர்த்தனையை அப்படின்னு சொன்னீங்க. அந்த யூபிஐ பரிவர்த்தனையிலையும் நம்ம சாதனை படைச்சிருக்கிறோம். இதெல்லாம் கூட அந்த சுயசார்பு இந்தியா இயக்கத்தினுடைய ஒரு முக்கிய அம்சம்னு சொல்லலாமா சார்? ஆமா சார். இப்ப யூபிஐ பத்தி பார்த்தோம் சார். ஸ்டார்ட் அப் பத்தின சிந்தனை அது என்ன சார்? அதாவது எது வந்து சாத்தியம் இல்லை, எது வந்து உன்னை தடுக்கிறது அப்படின்னு உடனே நம்ம துவண்டு உட்கார்றதுங்கிறது ஒரு பக்கம். சாத்தியம் இல்லாத நான் எப்படி சாத்தியப்படுத்தணும், அதற்கு எனக்கு யாரெல்லாம் உதவணும், இவ்வளவுதான். சிறு குறு தொழில் செய்துட்டு இருக்கிறவங்களுக்கு அவன் என்ன பண்ணா நல்லது, அவனுக்கு என்ன கிடைத்தால் நல்லது அப்படிங்கிற அடிப்படையில் தான் இந்த ஸ்டார்ட் அப் விஷயத்தை கொண்டு வந்தாங்க. அதாவது நம்மளுடைய சுயசார்பு இந்தியா இயக்கம் அப்படின்றதோட முக்கிய கூறு, முக்கிய சாதனைன்னு கூட ஆபரேஷன் சிந்தூரை சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த நடவடிக்கையின் போது பார்த்தீங்கன்னா மொத்தமாக உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட அத்தனை தளவாடங்களையும் வந்து நம்ம பயன்படுத்தியிருக்கிறோம். உலக நாடுகளே வந்து ரொம்ப பிரமிப்பாக தான் நம்மளை பார்த்தாங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் சொல்லக்கூடிய இந்த ட்ரோன்ஸ் எல்லாமே நம்மிடம் ரெடியாக இருந்ததுனால தான் அவங்களுடைய முக்கியமான இடத்தை அடிக்க முடிஞ்சது. இதெல்லாம் தயார் நிலையில் இருந்தது. நோக்கம் போர் இல்லை. அதாவது தீவிரவாத முகாம்களை ஒழிக்கணும்ன்றது மட்டும்தான் நம்ம நாட்டோட நோக்கம். அதாவது அந்த நாட்டு மக்களுக்கும் எந்த பாதிப்பும் இல்லாம தீவிரவாத முகாம்களை ஒழிக்கணும்ன்ற மட்டும்தான் நம்ம நாட்டோட. ஒண்ணும் கிடையாது, சுதர்சனம் சக்கரம்ட்டோம். இதுதான் உலகம் வந்து வியத்து பார்க்கறது. நிச்சயமா நம்ம நாட்டோட வளங்களை வந்து எந்த அளவுக்கு பயன்படுத்தி கொள்ள முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து உணர்த்துவதற்காக தான் வந்து இந்த கிளீன் எனர்ஜி மிஷன். அது கூட நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த எத்தனால் கலக்கிறதன் மூலமா வந்து பாத்தீங்கன்னா காற்று மாசுபாட்டை குறைக்க முடியுன்றது ஒரு விஷயம். இன்னொன்று,
விவசாயிகளுக்கும் கூட அது வந்து பெருமளவு பயன் தரக்கூடியது தானே சார்? ஆமா. சுயசார்புன்றதே வந்து பாத்தீங்கன்னா புத்தொழில வந்து வளர்க்கறதுக்கு தான் அப்படின்னு கூட சொல்லலாம்னு நினைக்கிறேன். நீங்க சொன்ன மாதிரி ஸ்டார்ட் அப் அப்படிங்கிறது இன்னைக்கு இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸை வந்து பூஸ்ட் பண்ணக்கூடிய விதமா நீங்க போய் ஒருத்தர்ட்ட வேலை கேட்கறத காட்டிலும் நீங்க 4 பேருக்கு வேலை கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு மனநிலையை வந்து இளையோர்கிட்ட உருவாக்குறதுக்கூடிய ஒரு மனநிலையை தான் வந்து புத்தொழில் இந்தியா இயக்கம் வந்து உருவாக்குச்சு. அதுவும் கூட இந்த சுயசார்போட ஒரு பகுதின்னு சொல்லலாமா சார்? ஆமா. நீங்க ஸ்டார்ட் அப் சொல்லும்போது 25 வயசுலயே நான் வாங்கலாம்ல, அப்படித்தானே? எதுக்கு, எனக்கு என்ன தடையா இருக்கு? என்கிட்ட வந்து எந்த ஒரு வருமானத்துக்கான சான்றிதழ் இல்லை, நான் திரும்ப கட்ட மாட்டேங்கிறது தான் தடையா இருக்கா? அப்போ அதை எப்படி நான் வந்து எதிர்நோக்கி வெளில வர போறேன்? இதுதான் அந்த விஷயம். அதே சமயத்தில் எனக்கு எது தேவையோ அதை நான் கொண்டு வரணும். ஒரு ரீசைக்கிளிங் கொடுக்கணும். அதாவது நான் எப்போ அதை திரும்பி கொடுக்க போறேன், இந்த பணத்தை எப்படி கொடுக்க போறேன் அப்படிங்கிறத கொடுக்கணும். எல்லாத்துலேயுமே வந்து வெளிப்படைத்தன்மை இருக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து அரசோட ஒரு முக்கிய நோக்கம். ஸோ ஸ்டார்ட் அப் அப்படிங்கிற ஆங்கிள்லேருந்து பார்க்காம 11 வருடத்தில் இந்தியா இங்கேருந்து அங்கே போயிடுச்சு அப்படிங்கிற அங்கே பார்க்காம ஒரு சிந்தனை அப்படிங்கிறது வந்து இந்த தேசம் முதல்ல நல்லா வரணும். அதாவது பொருளாதார சீர்கேடு இல்லாமல் இருக்கிறதுக்காக தான் இப்படி ஒரு விஷயம் அப்படின்றது நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ இந்த ஸ்டார்ட் அப் பற்றி பேசும்போது சார் இன்னொரு விஷயத்தையும் நம்ம பார்க்கணும். ஸ்டார்ட் அப்ல வந்து இளையோர் மட்டும் வந்து சாதனை படைக்கல, அவங்க மட்டுமே வந்து நிறைய முனைந்தவர்கள் எல்லாம் பண்ணாங்க. ஆமா. இன்னொன்னு இதுல குறிப்பிட்டு நாம பார்க்க வேண்டியது பெண்களும் வந்து நிறைய ஸ்டார்ட் அப் வந்து தொடங்கி இருக்கிறாங்க. அப்ப வந்து மகளிருக்கு வந்து அதிகாரம் அளிக்கக்கூடிய வகையில வந்து அந்த சுயசார்புன்றது எல்லாருக்கும் ஆனது, மகளிருக்கும் சேர்த்துதான் அப்படிங்கிறத உணர்த்தி இருக்கிறதா இந்த இயக்கம்? இப்போ நீங்க, நான் முதல்ல உங்களுக்கு சொல்லும் போதே சொன்னேன், பொருளாதாரம், இன்ஃப்ரா, வைப்ரண்ட் டெமோகிராஃபி, என்னிடம் இருக்கக்கூடிய வளங்கள் எல்லாத்தையும் எல்லா விதத்திலையும் நாம் பயன்படுத்தணும் அப்படிங்கிறது சார்ந்து தான் இந்த சுயசார்புங்கிற மேட்டரே வந்தது. பெண்களை நீங்கள் வந்து வெளியில் கொண்டு போயிட முடியாது, டோட்டலாக அவர்களை இடம் பெயர்ந்து வேலை செய்ய வைக்க முடியாது. ஏன்னா வீடுங்கிறது மற்றவங்கள விட இவங்களுக்கு ரொம்ப முக்கியம். அப்போது அந்த விளக்கும் அங்கே எரியணும், அதை ஏற்றுவதற்கும் இவள் அங்கே வேணும், ஆனால் வேலையும் செய்ய வேண்டும். நிச்சயமா. இப்போ இந்த சுயசார்பு இந்தியா இயக்கத்தோட முக்கியமான ஒரு விஷயம்னு பார்த்தோன்னா கோவிட் வேக்சின் சொல்லுவோம். ஏன்னா அதில் தான், அந்த புள்ளியில தான் வந்து ஸ்டார்ட் ஆச்சு இல்லையா இந்த இயக்கம். கோவிட் வேக்சின் வந்து நம்ம நாட்டில் இருக்கிற மக்களுக்காக மட்டும் இல்லை, உலகத்தில் பல நாடுகளுக்கு வந்து நம்ம வந்து கொடுத்து உதவி இருக்கிறோம். இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த கோவிட்னால தான் இந்த சிந்தனை வந்ததுன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் கோவிட் நமக்கு ஒரு நாளைக்கு 24 மணி நேரங்கிறத பல நொடிகளாக கொடுத்தது. அதே நேரம் தான், பட் பல நொடிகளாக கொடுத்தது. நமக்கு வீணடிக்கிறதுக்கு நேரம் இல்லாமல் இருந்து அதுக்காக நம்ம பண்ணோம். அப்போ நம்மளிடம் இந்த மருந்து தயாரிப்பதற்கு, நோயை வந்து எதிர்கொள்றதுக்கு வந்து நாம நம்ம கிட்ட இருந்தே நம்ம ரெடி ஆகணும்ன்ற ஒரு சிந்தனையை கொடுத்து நம்மளுடைய இயல்பான உணவு விஷயம் இருக்கு இல்லையா. இன்னைக்கு நிறைய பேர்கிட்ட போய் மெந்தியம்னு சொன்னாலே கூட தெரியாதுங்கிற அளவில் இருக்கும். அது ஆங்கிலத்தில் சொல்லணும், அப்புறம் அப்படியான்னு புரிஞ்சுப்பாங்கங்கிற லெவல்லாம் இருக்கு. ஆனால் நம்மிடம் இருந்தக்கூடிய அந்த தானியங்கள் அல்லது அந்த உணவு சார்ந்த விஷயங்கள்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டா, இந்தியா வந்து பிளேக்கை பார்த்த நாடு. இன்றைக்கி 60 வயசு இருக்கிறவங்கள பார்த்துட்டு நீ எல்லாம் என்ன பண்ணிகிட்டு இருந்த, நான் எப்படி வேலை செய்கிறேன் தெரியுமா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்கன்னா நான் உங்களை பார்த்து வருத்தப்பட வேண்டி வரும். காரணம் என்னென்னா 1900 90 வரைக்கும் வாழ்ந்த 50, 60, 70 வயசு உள்ளவங்களாம் உலகப் போர்களை பார்த்தவங்க, அவங்கெல்லாம் அதை பார்த்தவங்க. அப்போது அந்த காலகட்டம் நாம் பார்த்துட்டு இருந்த உணவுகள், நாம் வைத்து கொண்டிருந்த அந்த உணவினுடைய பெருமைகள் எல்லாமே அந்த டைமில் வெளில வருது. பிளேக்கை பார்த்தவங்க நாம். இது வந்து வெறும் ஒரு வைரஸை தடுக்க வேண்டும், அதற்கு நாம் என்ன பண்ணணுங்கிற யோசிக்கும் போது அதற்கு ஒரு 10 வருடம் முன்னாடி நிலவேம்பை பற்றி உங்களுக்கு சொல்கிறாங்க. நிலவேம்பை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறாங்க. நிலவேம்பு தான் இம்யூனிட்டியினுடைய உச்சகட்டம். உலகம் எப்படி வியப்பித்து பார்த்துச்சுன்னா ஆல்ரெடி நம்மகிட்ட இருந்தது. ஸோ நம்மளுடைய பாரம்பரிய உணவு வகைகளில் எத்தனை விஷயங்கள், பர்டிகுலராக அந்த நிலவேம்பு மாதிரியான விஷயங்கள் நம்மக்கிட்ட இருந்ததுனால, சார் இதெல்லாம் ரொம்ப சிம்பிள் சார், நீங்கள் பேராசிட்டமால் சாப்பிட்ற மாதிரியான விஷயந்தான் சார்னு நாம் ரெடி பண்ணோம். அப்போ கூட பேராசிட்டமால் தான் அமெரிக்கா இறக்குமதி பண்ணிக்கிட்டு இருந்தது நம்மக்கிட்டேருந்து, கொஞ்சம் நிறைய அனுப்புங்க அப்படின்னு. ஏன்னா அவர்கள் வந்து அன்னைக்கான தீர்வுக்குள்ளே போனாங்க. நாம் முற்றிலுமான தீர்வுக்குள்ளே நம்மக்கிட்ட இருக்கும். இங்கிலீஷ் மெடித்துக்கும் சித்தாக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் அது. ஸோ இந்த மெடிசன் கண்டுபிடிக்கிறதுங்கிறது நமக்கு ரொம்ப ஈஸியாக போச்சு. உடனடியாக மோடி வந்து அதில் டைம் எடுத்துக்கிறாரு. ஒரு 2 கம்பெனி இதுக்குள்ளே வர்றாங்க. இத்தனை பேருக்கு அது கிடைக்கிற மாதிரி பண்ணி அதில் வந்து செகண்ட் ரவுண்டு பூஸ்டர்னு கொடுக்க வைத்து நான் காப்பாற்றப்பட்டேன். இப்போ நான் செகண்ட் ரவுண்டு உடனே கொடுக்கலாம், என்ன சேவ் பண்ணிக்கிறதுக்கு வேண்டாம், இத்தனை நாடுகளுக்கு அது போகணும்னு சொல்லி அதை அனுப்பி வைத்து அந்த டைமில் நம்ம மெடிசனில் கான்சன்ட்ரேட் பண்ணது உடனடியாக நமக்கு அதுக்கு வந்து ஒரு ரிட்டாரியேஷன், ஒரு தீர்வு கிடைச்சது. அப்படின்னா நாம் எங்கேயோ உட்காந்து தனியாலாம் யோசிச்சுட்டு இருக்கல. எதையெல்லாம் மறந்தோமோ, எதையெல்லாம் துறந்தோமோ, எதையெல்லாம் தவிர்த்தோமோ அதை திரும்ப எடுத்தும்போது இம்யூனிட்டி வந்துருச்சு.
நிச்சயமா. இந்த இம்யூனிட்டி தான் உங்களுக்கு கோவிடை விரட்டுவதற்கான காரணங்களாக வந்தது. ப்ரிகாஷனை உடனே எடுத்துக்கிட்டோம். லாக்டவுனை பற்றி கொஞ்சமும் சிந்திக்கல. இப்போ வந்து சுயசார்பு இந்தியா இயக்கத்தோடைய நிறைய விஷயங்களை வந்து பற்றி பார்த்தோம். ஆனால் இப்போவுமே வந்து பிரதமர் வந்து தொடர்ந்து நமக்கு சொல்லக்கூடிய ஒரு அறிவுரை அப்படின்னு பார்த்தா, நாம் சுயசார்பாக இருந்தே ஆகணும் அப்படிங்கிறது தான். சுயசார்பாக இருக்க வேண்டியதன் அவசியம் என்ன சார்? இப்போது நான் ஸ்வதேசி போர்டு வைங்கங்கிறாரு. இந்த நாட்டில் தயாரிக்கப்பட்ட பொருள்னு சொல்லுங்கங்கிறார். அது நமக்கு பெருமிதம் தான். பெருமிதம், அது முதல்ல பெருமிதமாக எடுத்துக்கோங்கிறார். கோவிட் நீங்கள் கேட்டதுனால சொல்கிறேன். நம்மளால் மருந்து கண்டுபிடிக்க முடியும் உலகமெல்லாம் கஷ்டப்படும் போதுன்றது தான் இந்த இளைய தலைமுறைக்கு ஒரு பெரிய மாற்றமாக வந்தது. யங்ஸ்டர்ஸோடைய திறமையை மதித்தது தான், அடிப்படையில் அவங்களுடைய திறமையை மதித்தது தான். அவங்களுக்கு எல்லாமே உடனடியாக கூகுள் மூலமாக கிடைக்க செய்த விஷயங்கள் தான். இது எல்லாம் தான் சுயசார்பாக நான் இல்லைன்னு சொன்னால் எனக்கு எப்போ எது கிடைக்காம போகுமோ, நமக்கு எதுவுமே தள்ளப்படக்கூடாது, உந்தப்படக்கூடாது, நாமாவே யோசிக்கணும். அதுக்கு வடிகால் இருக்கணும். பலவிதமான திட்டங்கள் உங்களுக்கு அந்த அடிப்படையில் தான் மத்திய அரசுலேருந்து வருது. நீங்கள் ஒரு குடும்பம் நல்லா இருக்கிறதுக்கு இந்தியா இன்னைக்கு கொடுக்கக்கூடிய, மத்திய அரசு இன்னைக்கு கொடுக்கக்கூடிய கிட்டத்தட்ட 46 திட்டங்களில் 15 திட்டங்களை பயன்படுத்தினாலே போகிறோம். 15 கூட ஆரம்பத்துக்கு தான், அதுக்கப்புறம் அதை 5ஆக நீங்கள் சுருக்கிக்கலாம். எல்லா மாநிலங்களுமே அந்த கேபிட்டல் சென்ட்ரிக், தலைநகரத்தை நோக்கிய வளர்ச்சி அப்படிங்கிற அடிப்படைக்குள்ளே செயல்பட்டு கொண்டு வருது. அது மெட்ரோவாக இருக்கட்டும், மற்றதாக இருக்கட்டும், உங்களுக்கு கொஞ்சம் ஈஸி பண்ணுறதுக்காக பண்ணாலும் கேபிட்டல் சென்ட்ரிக் உள்ளே இருக்கும். அதுலேருந்து தமிழ்நாடு எப்போவே வெளில வந்துருச்சு. நாம் சென்னையை மட்டும் மையமாக வைத்து பண்ணுறவங்க இல்லை, 38 மாவட்டங்களிலும் கிட்டத்தட்ட 26 தொழில்கள், தனித்துவமான தொழில்கள் இருக்கக்கூடிய வசதியோடு நம்ம தமிழ்நாட்டில் இருக்கோம். இப்போது என்னுடைய மாநிலம் பெரிய அளவில் வளரணும். அப்போ தமிழ்நாடு நம்பர் 2ஆக இருக்குது. இது எனக்கு போருமான்னு கேட்டால் இல்லை. வடக்கு மேற்குனுடைய தனிநபர் வருமானமும் கிழக்கு தெற்கில் இருக்கிறவனுடைய தனிநபர் வருமானமும் 3க்கு 1ங்கிற அடிப்படையில் தமிழ்நாட்டுக்குள்ளேயே இருக்குது. இது ஆபத்தானது. இது நாளைக்கு உகந்ததாக இருக்க போகிறதில்ல. அப்போது உங்களுடைய கேபிட்டல் சென்ட்ரிக்லேருந்து நிறைய நீங்கள் உள்ளுக்குள்ளே போக ஆரம்பிக்கணும். இதெல்லாம் தான் இந்தியா அடுத்த 20 வருடத்தில் சாதிக்க போகிற விஷயமா இருக்கும். 47 நம்ம போகணுங்கிற அவசியம் இல்லாத அளவுக்கு 2020 வளர்ந்த இந்தியாவாக இருக்கும்னு அப்துல் கலாம் சொன்னார். 20 நம்ம வளரலைனாலும் 20 ஒரு கோவிடுங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே நம்ம வந்துட்டோம். அதனால் நம்ம ஓட ஆரம்பித்தோம் அப்படிங்கிற அடிப்படை. என்றாலும் நேற்றையை விட இன்றைக்கி நான் அதிகம் சம்பாதிக்கிறேன், நேற்றையை விட இன்றைக்கி நான் செலவு கம்மி பண்ணியிருக்கேன், நேற்றையை விட என்னுடைய சேமிப்பு உயர்ந்திருக்கு. இந்த 3 ஆங்கிளில் ஒவ்வொருத்தரும் யோசிக்கிறது தான் நமக்கு பெரிய வசதி. சுயசார்பு இந்தியா இயக்கம் நாட்டின் வளர்ச்சியில பல மாற்றங்களை ஏற்படுத்தி இருக்குன்னு சொல்றதை விட ஏற்றங்களை கொடுத்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். நாட்டின் வலிமையை உலகிற்கு உணர்த்தவும் நம்முடைய திறமைய நாமே அறிந்து கொண்டு வளம் பெறவும் கூட இந்த இயக்கம் உதவி இருக்கு. மத்திய அரசின் ஒரு தெளிவான சிந்தனை மட்டும் இல்லாம அந்த சிந்தனையை செயல் வடிவமாக்கி அதில் வெற்றியும் பெறுவதற்கு அரசு மேற்கொண்ட முயற்சிகளும் நடவடிக்கைகளும் ஏராளம். அதில் மக்களோட பங்களிப்பும் குறிப்பிடத்தக்க அம்சம் அப்படின்னு தான் நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. நாட்டை ஆக்கப்பூர்வமா வழிநடத்தி செல்லக்கூடிய பல்வேறு திட்டங்கள்ல ஒன்றாக இந்த சுயசார்பு இந்தியா இயக்கம் திகழ்ந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். சுயசார்பாக இருக்க வேண்டியது அவசியம்தான். அதை தான் வந்து மத்திய அரசு தொடர்ந்து வந்து வலியுறுத்திட்டே வராங்க. அதற்கான திட்டங்களை வகுக்கிறது அரசின் கடமையும் பொறுப்பும் அப்படின்னு சொன்னாலும் கூட அதில் வந்து இணைந்து பயணிக்க வேண்டியது நாட்டு மக்களாகிய நம்மளுடைய கடமை அப்படின்றத நம்மளால் புரிஞ்சுக்கொள்ள முடியுது. இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று நிறைய விஷயங்களை எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. மிக்க நன்றி சார். நன்றி.